ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபியூஸ் வியூ சேனல். என்னோடய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்கழி ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் எப்போயுமே மார்கழி மாதம் ஃபுல்லாமே காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கோலம் கலர் போட்டு வித்தியாசமாக டெய்லி என்ன போடலாம் அப்படின்றது முன்னாடியே நாளே எல்லாருமே நாங்கள் எங்கள் நெய்பர்ஸ் எல்லாருமே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து தான் கோலம் போட்டு பழகுவோம். அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, கோலம் போட்டு முடிச்சுட்டு இப்போ நான் கோலம் போட்டுட்டுனா அவங்க வீட்டில் போய் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி தான் எங்களுக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் எப்போயுமே ஒவ்வொரு மார்கழியிலையும். ஆனால் இந்த ஸ்கூல் டைம்லலாம் என்னால் போய் நின்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு 7:15 என் பையனுக்கு நான் 4:30 எந்திரிச்சு அவ்வளோ வேலை பார்த்தாலுமே ஹரிபரியாக கிளம்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்கூல் இப்போ 24th அப்புறம் ஸ்கூல் லீவு. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு தான் நாங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சிருக்கோம். அதுக்கு மட்டும் இல்லை, எப்போயுமே மார்கழி 31 நாள் கிட்டத்தட்ட நாங்கள் எப்போயுமே கோலம் நான் ஒவ்வொன்றும் யோசித்து டிஃப்ரெண்ட்டாக போடணும் தான் நினைப்பேன். அதனால் டிஃப்ரெண்ட்டாக நான் ரங்கோலி போடுவேன். எனக்கு சுத்தமாக கோலம் போடவே தெரியாது. போன வருஷம் அந்த மார்கழி மாதம் எல்லோரும் சேர்ந்து எனக்கு உண்மையிலே அவங்க சொல்லி கொடுத்து நான் அதுக்கப்புறம் மைன்யூட்டாக கோலம் போட பழகிருக்கேன். எனக்கு சுத்தமாக கோலம் போடவே வராது. இப்போ அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானே ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு இப்போ அது போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அந்த கோலம் போடும்போது நமக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கும், நம்மளோட கவலை போகும். நமக்கு எதாவது டிப்ரெஷன் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த கோலம் போடும்போது அது எதுவுமே அந்த டிப்ரெஷன் எதுவுமே நம்ம மைண்டில் இருக்காது. ஸோ காலையில் அதுவும் அதிகாலையில் எந்திரிச்சு கோலம் போடுறோமா, அந்த டே ஃபுல்லாகவே நமக்கு நல்லாயிருக்கும் எப்போயுமே. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம மார்னிங் யூஸ்வலாகவே அது மார்கழின்னு கிடையாது, யூஸ்வலாக நம்ம மார்னிங் எந்திரிச்சு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சாமி கும்பிடும் போது நம்ம அந்த அந்த டைமில் தான் தேவர்கள் எல்லாருமே அந்த சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம். அதனால தான் நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும்னு சொல்கிறது. நம்ம சொல்கிறத அப்படியே அவங்க கேட்பாங்க அப்படின்றது தான். நீங்கள் ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு உங்களால் குளிச்சுட்டு சாமி கும்பிட முடியல அப்படின்னாலும் ஃபேஸ் வாஷ் முழங்கால் வரைக்கும் கழுவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு விளக்கேற்றலாம். நான் எப்போயுமே இப்போ வரைக்கும் மார்கழி மாதம்னு இல்லை, டெய்லி நான் 5:30 எந்திரிக்கும் போது இந்த மாதிரி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு தான் நான் விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். ஸோ எனக்கு அதனால் ஒரு இது பெரிய விஷயமாகவே தெரியல. என்ன கொஞ்சம் ஒரு 1 hour முன்னாடி எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி கார்த்திகைக்கும் மார்கழிக்கும் என்ன வித்தியாசம், நம்ம கார்த்திகையில் ஈவினிங் தான் விளக்கு வைப்போம். ஆனால் மார்கழியில் காலையில் தான் வெளியில் விளக்கு வைக்கணும். இப்போ பண்ண இவ்வளோ நாள் ஈவினிங் விளக்கு வச்சுட்டு இருந்தேன். இப்போ மார்கழி மாதம்ன்றனால காலையில் விளக்கு வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு எக்ஸாம் கிளம்பிட்டார். பக்தி மயமாக எக்ஸாமுக்கு போகும்போது சாமி கும்பிட்டு அவங்க ஐயாவையும் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டா. பக்கத்தில் எங்களுக்கு பாண்டி கோவில் இருக்குது, அங்கேயும் போய் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு உள்ளே விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டு வந்துட்டேன். இதுதான் என்னோட இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக டெய்லி நான் இனிமேல் இந்த மாதிரி தான் காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு இங்கேயும் கோலம் போடணும், கோவில்லையும் போடலான்னு யோசிச்சிருக்கேன். செவ்வாய் வெள்ளிக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இருந்தோம். சரி மார்கழி மாதம்ன்றனால டெய்லி போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி மார்கழி மாதம் இந்த மாதிரி தான் கடைப்பிடிப்பீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில்